ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்டோரி பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது என்ன ஸ்டோரின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு எறும்பு உணவை தேடி போகும்போது தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுதுங்க. அப்படி தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பார்க்குது. அந்த மரத்தில் ஒரு புறா இருக்கிறதையும் பார்க்குது. தன்னை எப்படியாவது இந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றிரு அப்படின்னு அந்த புறா கிட்ட எறும்பு ஹெல்ப் கேட்டதும் அந்த புறா உடனே பக்கத்தில் இருந்த ஒரு இலையை பறித்து தண்ணிக்குள்ளே போடவும் எறும்பு மெதுவாக அந்த இலை மேலே ஏறிக்குதுங்க. அந்த புறாவுக்கு எறும்பு, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, ஆனால் உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி புறாவே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்துருதுங்க. இன்னொரு நாள் வேடன் அந்த குளத்து பக்கமாக வரும்போது மரத்தை பார்க்குறான். அந்த மரத்தில் இருக்கிற புறாவையும் பார்க்குறான். அந்த புறாவை பிடிக்கிறதுக்காக அம்பை எடுத்து வச்சு குறி பார்த்துட்ருக்கான். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு புறா கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கவும், என்ன காப்பாற்றின புறாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா அப்படின்னு அந்த எறும்பு வந்து வேடனோட காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருதுங்க. அந்த கேப்பில் புறா மரத்துலேருந்து பறந்து போய் எஸ்கேப் ஆகிடுதுங்க. இந்த கதையின் மூலியமாக நமக்கு புரிய வரக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. உதவி செய்கிறதுக்கு பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே தேவையில்லைங்க. செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தால் மட்டும் போதும். எறும்பு யானையாகும், யானை எறும்பாகவும் மாறும். அதுலேயும் யாருன்னே தெரியாமல் சரியான நேரத்தில் போய் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது இருக்கிறதுலையே பெரிய சந்தோஷமாக நமக்கு அது அமையுங்க. நான் சொன்னது சரின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்லக்குட்டீஸ்.